السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய நேரம், இந்த சஹருடைய நேரம், நாம் இந்த துஆவை 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரமவானினுடைய மாதம். இந்த ரமவானினுடைய மாதத்தில் 3 நோன்புகளை நாம் கடந்து விட்டோம். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த நோன்புகளிலாவது நாம் அதிகமாக அல் குர்ஆனை ஓதுவோம். அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். குர்ஆன் ஓதுபவருக்கும் நன்மை கிடைக்கின்றது. அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பவருக்கும் நன்மை கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் இந்த ரமவானிலேயாவது நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுன்னத்தான நபிலான தொழுகைகளில் ஈடுபடுவோம். அதே போன்று இந்த ரமதான் முழுவதும் நாம் அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ரமதானினுடைய மாதம் வந்தால் சுவர்க்கத்தினுடைய அந்த வாசல்கள் திறக்கப்படும் என்று கூறினார்கள். அதே போன்று ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலேயாவது நாம் அதிகமான நல்லமல்களை செய்வோம். ஒரு நன்மைக்கு பல மடங்கு நன்மைகளை ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் இந்த மாதத்திலே பல மடங்கு நன்மைகளை வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்து இந்த மாதத்தினை சிறப்பை நாம் அடைந்து கொள்வோம். இந்த துஆவை நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுவோம். நாம் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். நாம் சஹர் செய்வதற்காக இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் சஹர் செய்வதற்காக எழுந்திருக்கின்றோம். நாம் வெறுமனே சஹரை மட்டும் செய்துவிட்டு நாம் இந்த நேரத்தை கழிப்பதல்ல. இந்த நேரத்திலே நாம் தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் துஆக்களில் ஈடுபடுவோம். மிகச்சிறந்த நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் தீராக்குவான்.
நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடம் முன்வைப்போம். எல்லாவற்றையும் அறிந்த ரப்பு அவன்தான். அவனே உதவி செய்யக்கூடியவன். அவனே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவன். அவனே நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். இந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான நேரம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் அதே போன்று அந்த சஹருடைய அந்த நேரத்திலும் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆக்களிலும் திக்ர்களிலும் ஈடுபடுவோம். இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை உள்ளடக்கிய மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆ. அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு ஹலாசோடு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சஹர் செய்யக்கூடிய நேரத்திலே நாம் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரிரு நாட்கள் துஆக்களை ஓதிவிட்டு நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நாம் ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். ஏதோ ஒரு நாள் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய துஆக்கள் எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால், நாம் துஆக்களை கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நமக்கு வரக்கூடிய ஆஃபத்துக்களிலிருந்து அந்த துஆக்கள் நம்மை பாதுகாக்கும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவைகள் கிடைக்காவிட்டால் அந்த துஆவினுடைய பலனை நாளை மறுமையுடைய நாளிலே அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ரஹ்மத்துடைய 10ஐ அடைந்திருக்கின்றோம். இந்த ரஹ்மத்துடைய 10இல் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. நாம் 3 நோன்புகளை கழித்து விட்டோம். இன்று 4வது நோன்பு. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நோன்பை முழு ஆரோக்கியத்துடனும் பிடித்து அந்த நோன்பிலே அதிகமான நல்லமல்களை செய்து இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில், இந்த ரமலானினுடைய முழு நன்மைகளையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறங்கிய மாதம். குறைந்தது ஒரு குர்ஆனையாவது நாம் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். நாம் ஏற்கனவே சென்ற வீடியோவில் நான் பதிவு செய்திருந்தேன். அதாவது குர்ஆன் ஓத முடியாதவர்கள் இந்த 2 சூறாக்களை ஓதியாவது அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாக்களுக்குமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். ஒன்று சூரா அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த சூறாவை யார் ஓதுகிறாரோ 1000 குர்ஆனினுடைய வசனங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். அதே போன்று 2வது சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை ஓதுவது முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமனாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் இந்த 2 சூறாவையாவதும் அதிகமாக ஓதி அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.